இந்த வீடியோவில் டிசம்பர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் அஃபேர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நியூக்ளியர் கெப்பாசிட்டி கரண்ட் அண்ட் ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனில் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2025 8,780 மெகாவாட் இருக்குது. பை FY 26 எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா 9,480 மெகாவாட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் FY 30க்கு வந்து 13,480, FY 32க்கு வந்து 21,880. ஸோ எல்லாமே 80 முடியுது. ஸோ இதை வந்து க்ளூவாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி இந்தியாவில் இருக்க அப்டேட்டு தான். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து FY 26 எவ்வளோ மெகாவாட் அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே 80 முடியுது. 8, 9, 31, 13, 21 இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? FY 25, FY 26, தென் வந்து FY 30, FY 32. ஸோ லாங் டேர்ம் கோலாக 2047 வச்சுருக்காங்க. இது வந்து 100 ஜிகாவாட் அப்படின்னா வந்து 1 lakh மெகாவாட் வந்து அச்சீவ் பண்ணணும். எதுக்கு இல்லைனா நியூக்ளியர் எனர்ஜி மிஷின் ஃபார் விக்சித் பாரத்காக. ஸோ இந்த 100 ஜிகாவாட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்தியாவோட டார்கெட் என்ன, நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணுறது 2070. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 100 ஜிகாவாட் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் இது வந்து க்ளீன் அண்ட் ரிலையபிள் எனர்ஜி நீட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, ஓகேங்களா? ஃபாசில் ஃபியூயலை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதையுமே வந்து இது ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா டு ரீச் 100 ஜிகாவாட்க்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இந்தியா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 நியூ 700 மெகாவாட் PHWR அப்படின்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? எந்தெந்த லொக்கேஷன்லன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைகா, கர்நாடகா. அங்கே வந்து ஒரு 2 யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா? ஸோ கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. 100 ஜிகாவாட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான செட்டப்ஸு, ஓகே? ஸோ கர்நாடகாவில் கைகா அப்படின்ற பிளேஸ், மத்திய பிரதேஷில் சுட்கா அப்படின்ற பிளேஸ், ஹரியானாவில் கோராக்பூர், ராஜஸ்தானில் மஹி பன்ஸ்வாரா, ஓகே? ஸோ இங்கே இந்த ராஜஸ்தானில் மட்டும் 4 யூனிட்ஸ் வந்து இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ரியாக்டர் 700 மெகாவாட், டோட்டலாக 7,000 மெகாவாட்ஸ் இதனால் வந்து அவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான யூனிட்ஸ் தான் இதெல்லாம், ஓகேங்களா? தென் வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்றது வந்து இந்த பார்க் அப்படின்றவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எதுலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்னா ஒன்று யாரும் இல்லை, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இவங்க தான். ஸோ இவங்க இந்த BSMR, பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் 200, அதுக்கப்புறமா SMR, தென் வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், ஹை டெம்பரேச்சர் கேஸ் ரியாக்டர். ஸோ இதில் எல்லாமே இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது சும்மா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ SMRோட யூசஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பார்க், இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எப்படி ஃபவுண்ட் ஆச்சுன்னா அட்டாமிக் ஜென்ரல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ராம்பே அப்படின்னு தான் ஃபார்ம் ஆயிருக்கு 1954. தென் ஹோமி பாபாவோட டெத்துக்கு அப்புறமா தான் இதை வந்து பார்க்குன்னு அப்படின்ட்டு ரீநேமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராமோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ஹோமி ஜே பாபா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இந்தியாவோட கரண்ட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி எவ்வளோ, ப்ளஸ் வந்து FY 26, 30, 32க்கு எவ்வளோ இருக்குன்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் கோலு ப்ளஸ் அந்த நம்மளோட நெட் ஜீரோ எமிஷனாக அச்சீவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த 100 ஜிகாவாட் லாங் டேர்ம் கோலு. இதில் வந்து எப்படிலாம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இவங்க பிளான் பண்ண ப்ராஜெக்ட் என்னென்னா 2 ப்ராஜெக்ட் பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் பை பார்க் மூலமாக, தென் வந்து 10 700 மெகாவாட் PHWR அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த பிளான் பண்ண ப்ராஜெக்ட்ஸை, ஓகேங்களா? ஸோ செகண்ட் நியூஸ் போகலாம். ஸோ செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி எந்த கம்பெனினா ஜெரா, ஓகேங்களா? ஸோ இவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் லாங் டேர்ம் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க டாரண்ட் பவர் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸோட ஒரு டீல் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஜெரா அப்படின்றது வந்து ஜப்பானோட ஒரு கம்பெனி, ஓகேங்களா. அண்ட் இவங்க வந்து இந்தியாவில் இருக்க டாரண்ட் பவர் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸோட வந்து டீல் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் லாங் டேர்ம். எதுக்காகனா இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட்காக, ஓகேங்களா. இதில் வந்து இவங்க ஒரு 0.27 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஹேனம் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தென் வந்து டியூரேஷன் வந்து 10 இயர்ஸ். இது வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஸோ இந்த 0.2227 அப்படின்றது 4 கார்கோஸ்க்கு பர் இயர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க மெயினாக, ஓகேங்களா. இது ரெண்டுத்தில் எந்த வேல்யூனாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸு டாரண்ட் அப்படின்றது இந்தியாவோட கம்பெனி. இவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2730 மெகாவாட் பேஸ்டு கேஸ் பவர் பிளான்ட் வந்து இந்தியாவில் ரன் பண்ணுறதுக்காக இந்த எல்என்ஜி வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக இந்த ஜெரா அப்படின்ற கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த டாரண்ட் கேஸ் லிமிடெட் அப்படின்றது அவங்க யாருக்கெல்லாம் கேஸ் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் ஹோல்டு நம்ம வீட்டில் வாங்குகிற கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் சப்ளை பண்ணுறது இந்த டாரண்ட் கேஸ் லிமிடெடு. அதுக்கப்புறமா சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் இருக்குது. தென் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இவங்க தான் வந்து கேஸ் சப்ளை பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸோ இங்கே தேர்ட் நியூஸ் பாருங்கள். இது வந்து தேர்ட் நியூஸு, ஓகேங்களா. இது ஒரே பார்ட்டு தான். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 கிடையாது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் நியூஸு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியூஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. செகண்ட் நியூஸு எல்என்ஜி எக்ஸ்போர்ட் டீல் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ஜெராக்கும் அதுக்கப்புறமா இந்த டாரண்ட் ப்ரைவேட் பவர் எல்என்ஜி. ஸோ எதுக்காக இந்த 4 எல்என்ஜி கார்கோ வந்து ஆனுவலி சப்ளை பண்ணுறதுக்காக. டைம் பீரியட் 10 இயர்ஸ். எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2027 தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜி, ஓகேங்களா. ஜென் டெக்னாலஜி காம்பேட் ட்ரைனிங் நோட் இது. ஸோ ஜென் டெக்னாலஜி வந்து 120 crore கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட வந்து கான்ட்ராக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காம்பேட் ட்ரைனிங் மோட் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக. ஸோ எங்கே இவங்க செட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷில் இன்ஃபேண்ட்ரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இதை வந்து செட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எவ்வளோ க்ரோர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 120 crore அதை பார்த்துக்கோங்க மெயினாக, அதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இது எதுக்கு கீழே அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிமுலேஷன் ஃப்ரேம்வொர்க் 2024 கீழே. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஜென் டெக்னாலஜி இவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒர்த் வந்து 120 crore. என்ன பர்பஸ்க்காக? இந்தியாவோட ஃபஸ்ட்டு காம்பேட் ட்ரைனிங் ரோடு மத்திய பிரதேஷில் இருக்க இன்ஃபேண்ட்ரி ஸ்கூலில் செட் பண்ணுறதுக்காக. இது எதுக்கு கீழே அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா சிமுலேஷன் ஃப்ரேம்வொர்க் 2024 கீழே, ஓகே. ஸோ இந்த காம்பேட் ட்ரைனிங் நோட் அப்படின்றது ஒரு சிமுலேஷன் பேஸ்டு மிலிட்ரி ட்ரைனிங் சென்டரா, ஓகேங்களா. அங்கே வந்து ரியல் அண்ட் விர்ச்சுவல் டெக்னாலஜி ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குது, அவ்வளோதான். பட் ஆனால் மெயினாக எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி சும்மா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபோர்த் நியூஸ். இங்கே தேர்டுன்னு போட்டிருப்பேன், ஃபோர்த்து நியூஸ். ஸோ இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருப்பாங்க. ஸோ இது இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு 50:50 ஜாயிண்ட் வெஞ்சர். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா செமிஃபோர் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்டு செமிஃபோர் லிமிடெட். ஸோ இது மெயினாக எந்த பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா, டு மேனுஃபேக்சர் அண்ட் கமர்ஷியலைஸ் இந்தியன் ஃபெரோமோன் பேஸ்டு க்ராப் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜிஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் மேனுஃபேக்சர் அண்ட் கமர்ஷியலைஸாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட பேர் தான் வந்து இந்த செமிஃபோர் லிமிடெட் 50:50 பார்ட்னர்ஷிப். இஸ்ரேலில் தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் சார்பாக ஏடிஜிசி பயோடெக் ப்ரைவேட் லிமிட்டடும், இஸ்ரேல் வந்து சார்பாக லக்சம்பர்க் இண்டஸ்ட்ரி லிமிடெட். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த இதை வந்து சைன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான். ஸோ தென் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிற பிளான்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 million. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது மெயினாக என்ன
இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். யாருன்னா இந்தியா இஸ்ரேல் 50:50. இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கான பேர் வந்து செமியோஃபோர், எஸ்டாப்ளிஷ்ட் இன் இஸ்ரேல். யாருன்னா இந்தியாவிலேருந்து ஏடிஜிசி பயோடெக் ப்ரைவேட் லிமிட்டடும், இஸ்ரேல்லேருந்து லக்சம்பர்க் இண்டஸ்ட்ரி லிமிட்டடும் தான் வந்து இது பண்ணுறாங்க. இது மெயினாக வந்து இந்தியா டெவலப்டு டெக்னாலஜிஸ் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் குளோபலி யூஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் அண்ட் கமர்ஷியலைசேஷன் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் அது பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து 5th நியூஸு. ஓகேங்களா? 5th நியூஸு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த நான் உங்களுக்கு ஆல்ரெடி PDF சென்ட் பண்ணிட்டேன் டெலிகிராமில். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்காது. நீங்கள் அது படிக்கும்போது அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, சிம் பைண்டிங் அண்ட் பீரியாடிக் வெப் லாக் அவுட் அப்படின்றத வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இவங்க வந்து ஒரு நியூ டைரக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழே? டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி அமெண்ட்மெண்ட் ரூல் 2025 கீழே. ஃபார் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் மொபைல் ஆப் பேஸ்டு கம்யூனிகேஷன் சர்வீசஸ்லாம் இருக்குல்ல, வாட்ஸ்அப், டெலகிராம். ஸோ இதுக்கெலாம் தான் வந்து இந்த இது வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னா, சைபர் ஃப்ராட் வந்து இந்தியன் மொபைல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சைபர் ஃப்ராடை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். என்ன இதுனா, மொபைல் ஆப் பேஸ்டு கம்யூனிகேஷன் சர்வீசஸ்க்காக. ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? சிம் பைண்டிங் அண்ட் வெப் லாக் அவுட் செஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் டைம் பார்த்துக்கோங்க. 90 days வந்து ஆப் வந்து இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 120 daysல வந்து இந்த ரிப்போர்ட் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பீரியாடிக் ஆட்டோ வெப் லாக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா, வெப்பு இந்த டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸ்லாம் வந்து எவ்ரி 6 hours வந்து ஆட்டோ லாக் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அதை சும்மா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரிப்பீட் ஆகிட்ருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்து அங்கே 3rd நியூஸாக பார்த்தோம்ல, அதுதான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கும்போது ஆப்வியஸாக இந்த வீடியோ பார்த்து படிக்கும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா நான் இந்த அப்டேட்டட் PDF வேணால் சென்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த PDF வந்து டெலீட் பண்ணிடுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபி வந்து மர்ச்சன்ட் பேங்கர் ரெகுலேஷன்ஸ் வந்து ஓவரால் பண்ணியிருக்காங்க. சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நியூ கேபிட்டல் அடிக்வசி ஃப்ரேம் ஒர்க் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நியூ ரூல்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்த்து, லிக்விட் நெட்வொர்த், ரெவென்யூ க்ரைட்டரியா, எம்பி கேட்டகரிஸ் அப்படின்ற நியூ ரூல்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஓகேங்களா? சிபி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த நியூ கேபிட்டல் அடிக்வசி ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ மர்ச்சன்ட் பேங்கர்னால் என்ன? ஒரு பர்சனோ இல்லை ஒரு கம்பெனியோ இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறவங்க, தென் வந்து இந்த பையிங் அண்ட் செல்லிங்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, தென் அட்வைசரி சர்வீசஸ் ரிலேட்டட் இந்த இஷ்யூவெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து மர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து சிபி மர்ச்சன்ட் பேங்கர் ரெகுலேஷன் 1992 கீழே வரவங்க தான். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து கேட்டகரி வைஸ் வந்து சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 மர்ச்சன்ட் பேங்கர், அவங்களோட மினிமம் நெட்வொர்த் வந்து 50 crore இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க வந்து எல்லா பர்மிட்டட் ஆக்டிவிட்டீஸுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மேனேஜிங் ஈக்விட்டி இஷ்யூ ஆன் மெயின் போர்டு. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கேட்டகரி 2 மர்ச்சன்ட் பேங்கரோட மினிமம் நெட்வொர்த் பார்த்திங்கன்னா 10 crore இருக்கணும். ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா, இவங்களும் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து மெயின் போர்டு ஈக்விட்டி இஷ்யூஸை மட்டும் மேனேஜ் பண்ணுறதை தவிர மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸும் பார்த்துக்கோங்க. தென் வந்து லிக்விட் நெட்வொர்த் ரூல்ஸில் ஆல் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து அவங்களோட லிக்விட் நெட்வொர்த் வந்து 25% ஆஃப் ரெக்வயர்ட் நெட்வொர்த் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கேட்டகரி 1ல் 50 crore 25% மெயின்டைன் பண்ணணும். கேட்டகரி 2ல் 10 crore 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 25% ஆஃப் 10 crore வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அதே மாதிரி அண்டர் ரைட்டிங் லிமிட்டட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 20 டைம்ஸ் தான் அவங்களோட லிக்விட் நெட்வொர்த்தை விட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. மினிமம் ரெவன்யூ க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா ஃபார் பர்மிட்டட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து லாஸ்ட்டு 3 ஃபினான்ஷியல் இயரில் கேட்டகரி 1ல் இருக்கவங்க 12.5 crore, கேட்டகரி 2ல் இருக்கவங்க 2.5 crore வந்து மினிமம் ரெவன்யூ க்ரைட்டீரியா வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சிபி வந்து கொண்டு வந்த அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன, நியூ கேபிட்டல் அடிக்வசி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்காக. தென் இதில் நியூ ரூல்ஸ் என்னென்ன கவர் ஆகிருக்குன்னு பார்க்கணும். நெட்வொர்த், லிக்விட் நெட்வொர்த், ரெவன்யூ க்ரைட்டீரியா, எம்பி கேட்டகரிஸை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மர்ச்சன்ட் பேங்கர்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. தென் இது கேட்டகரி 1க்கு மினிமம் நெட்வொர்த் எவ்வளோ, கேட்டகரி 2க்கு, அதுக்கப்புறமா இவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், இவங்க எதை தவிர எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. லிக்விட் நெட்வொர்த் ரூல்ஸுமே அந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கேட்டகரிக்குமே அவங்களோட மினிமம் ரெவன்யூ க்ரைட்டீரியாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 99.30 lakh பெனால்ட்டி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் மேலே வந்து போட்டிருக்காங்க பெனால்ட்டி. ஓகேங்களா? ஸோ 99.30 lakh ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் மேலே. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 26A பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி பார்த்தா இன்டர்னல் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீமு, கஸ்டமர் சர்வீசஸ் இன் பேங்க், கேஒய்சி டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இவங்க பண்ணாததுனால இவங்களுக்கு வந்து இதில் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. தென் ஸோ இதை மட்டும் ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகேங்களா? ஸோ இந்த பிஆர் ஆக்டு, ஆர்பிஐ டைரக்ஷன் ஆன் இன்டர்னல் அம்பட்ஸ்மன், அதுக்கப்புறமா கஸ்டமர் சர்வீஸ், கேஒய்சி இது எல்லாமே அவங்க ஏதோ வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த இஷ்யூஸ்க்காகலாம் வந்து இவங்களுக்கு 99.30 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்களோட ப்ரீமியம் எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் என்னென்னா ஃபர்ஸ்ட் வாவ் பிளாக் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாவ் பிளாக் கிரெடிட் கார்டு கார்டு நேமு. இது வந்து ப்ரீமியம் எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். மினிமம் வந்து எஃப்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 years அண்ட் அபவ். ஓகே. ஸோ மேஜராக வந்து 0% 4x மார்க்கப் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பெண்டிங்காக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சார்ஜுமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்டி பெனிஃபிட்டில் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து அப் டு 6.3% சொல்லியிருக்காங்க. தென் 100% விட்ராவல் லிமிட்டும் அலோவ் பண்ணுறாங்க இதுக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ டியூவல் கார்டு ஃபெசிலிட்டி ஃபிசிக்கலும் இருக்குது, மாஸ்டர் கார்டும் இருக்குது, விர்ச்சுவல் ரூபே கிரெடிட் கார்டுமே இருக்குது. ஸோ அப்போ இதில் மாஸ்டர் கார்டும் இருக்குது, அதுக்கப்புறமா விர்ச்சுவல் ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இந்த போத் கார்ட்ஸுமே வந்து இதில் அவைலபிள் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தென் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அமௌண்ட், இதில் வந்து இந்த ட்ராவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த லான்ச் ஆஃப் ப்ரீமியம் கிரெடிட் கார்டு பேக்டு பை எஃப்டி. அந்த கார்டோட பேர், இதை லான்ச் பண்ணவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எலிஜிபிலிட்டி ஏஜ் 18 years அண்ட் அபவ், மினிமம் எஃப்டி ரெக்குயர்மெண்ட் அமௌண்ட் வந்து 20,000. இவங்களோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன, 0% ஃபாரெக்ஸ் மார்க்கப்பு, அப்புறமா டியூயல் கார்டு, ஒன்று வந்து ஃபிசிக்கல் மாஸ்டர் கார்டு, இன்னொன்று வந்து யூபிஐ எனேபிள்டு ரூபே விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர்பே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்பே ஃபுல் அப்ரூவல் இது வந்து வாங்கியிருக்காங்க. ஏர்பேன்றவங்க ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ்க்காக. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எந்த இது சிஸ்டம் கீழே வாங்கியிருப்பாங்க, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் கீழே வாங்கியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து ஏர்பே வந்து இப்போ 3 லைசன்ஸ் வச்சுருக்கான். ஒன்று வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஆன்லைன் பேமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் சேல் QR பேமெண்ட்ஸ், தென் பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர் பேமெண்ட்டு. இந்த கிராஸ் பார்டர் தான் இப்போ நியூவாக அப்ரூவல் கொடுத்துருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து 2 இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி நியூஸில் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து கூகுளோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா RCS மெசேஜ் வந்து இந்தியாவில் லான்ச்
ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 0.11 ருபீஸ் பர் மெசேஜ்க்கு ரெவென்யூ ஷேர் பார்த்தீங்கன்னா 80:20. ஏர்டெல் வந்து 80%, கூகுள் வந்து 20%. ஓகேங்களா? ஏன் இந்த பார்ட்னர்ஷிப்னா கூகுளோட ஆர்சிஎஸ் பிளாட்ஃபார்ம் ஏர்டெலோட ஏஐ பேஸ்டு ஸ்பேம் ஃபில்டரோட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இன்டெகிரேட் பண்ணுறதுனால அப்ரூவ்டு வெரிஃபைடு மெசேஜ் மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கே வந்து டெலிவர் பண்ணும். இதை வந்து என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்சிஎஸ்னால் ஃபுல் ஃபார்ம் வந்து ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ். டெவலப் பண்ணது ஜிஎஸ்எம்ஏ 2007 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏர்டெல் கூகுள் பார்ட்னர்ஷிப் ஆர்சிஎஸ் லான்ச்காக. இது வந்து ஆர்சிஎஸ் மெசேஜிங்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெயின் ரீசன். இந்த ஆர்சிஎஸ் கூகுளோட ஆர்சிஎஸையும் ஏர்டெல் ஏஐ பேஸ்டு ஸ்பேம் ஃபில்டரையும் இன்டெகிரேட் பண்ணும்போது வெரிஃபைடு அண்ட் அப்ரூவ்டு மெசேஜ் மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கே போய் டெலிவர் ஆகும். ஸோ அதனால் எந்த ஒரு ஃப்ராட் ஸ்பேம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்சிஎஸ் டெவலப் பண்ணது ஜிஎஸ்எம்ஏ. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் வந்து லாக்ஹீட் மார்ட்டின் யூஎஸ்ஏவை சேர்ந்தவங்க. இவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகனா மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவரால் ஃபெசிலிட்டி வந்து செட்டப் பண்ணுறதுக்காக. எங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவில். இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட C-130J சூப்பர் ஹர்க்யூல் ஃப்ளீட்டை வந்து சப்போர்ட் பண்ணுது. தென் இந்தியாவை வந்து மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ரீஜனல் ஹப்பாகவும் இது வந்து மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்கிரேட் ஃபார் C-130J ஏர்க்ராஃப்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. தென் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேட்டர்ஸையுமே வந்து இது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த C-130J சூப்பர் ஹெர்க்யூல் ஃப்ளீட்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. அண்ட் எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டியுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தென் பெங்களூர், கர்நாடகாவில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாடா குரூப் வந்து இன்டெல் கார்ப்பரேஷன் யூஎஸ்ஏவோட எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து செமிகண்டக்டர், ஏஐ, கம்ப்யூட் சிஸ்டம் அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் வந்து கொலாபரேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஏரியாவில் கொலாபரேஷன் தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கேஜிங் இதில். ஸோ இது வந்து டொலீரா குஜராத்தில் வந்து ஃபேப் பிளான்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி வந்து குவாஹாட்டி, அசாமில் வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு கொலாபரேஷன். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் பேக்கேஜிங். இது வந்து நெக்ஸ்ட் பேக்கேஜிங் சொல்யூஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக, நெக்ஸ்ட் ஜென் பேக்கேஜிங் சொல்யூஷனை. தென் ஏஐ பவர்டு பிசிஸை. ஸோ இது 3 இதுலேயுமே கொலாபரேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ 2 பேருமே நம்ம முன்னாடி பார்த்த நியூஸுமே யூஎஸ்ஏவோட தான். அந்த லாக்ஹீடு இதுவுமே இன்டெல் கார்ப்பரேஷனுமே யூஎஸ்ஏ தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா டைம் மேகசின் அவார்டு. டைம் 2025 CEO ஆஃப் த இயரில் வின்னர் யாருன்னா நீல் மோகன். இவங்க தான் வந்து யூடியூபோட CEO. இவங்க தான் வின்னர். ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து ஷேப்பிங் குளோபல் டிஜிட்டல் கன்சப்ஷன் வியா யூடியூப் இதனால தான் இவங்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. நீல் மோகன் வந்து கன்சல்டண்ட்டாக நெட் கிராவிட்டியில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2023 தான் யூடியூப்க்கு CEOவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. மெயினாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இதுக்காக தான் இவர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ 2023 தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் 2025 என்டர்டெய்னர் ஆஃப் த இயரில் வந்து லியோனார்டோ டி காப்ரியோ. ஸோ இவங்க வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபிலிமோட சக்ஸஸ்க்காக. அந்த ஃபிலிமோட பேர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஓகே, அதே மாதிரி ரெவினன்ட் அப்படின்றது படத்துக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் 2015 ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ டைம் மேகசின் வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூயார்க், USA இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் நியூஸ், ஆனந்த் அம்பானி இவங்க தெரியும்ல. ஸோ இவங்க வந்து குளோபல் ஹியூமானிட்டேரியன் அவார்டு வந்து அனிமல் வெல்ஃபேர்க்காக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அனிமல் ரிலேட்டடாக ஒரு இது வந்து அந்த வன்தாரா அப்படின்ற இது வந்து இது பண்ணியிருந்தாங்க, நம்ம தெரியும்ல. ஸோ இதுக்காக தான் இவங்களுக்கு குளோபல் ஹியூமானிட்டேரியன் அவார்டு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ அவார்ட் கொடுத்தது யாருன்னா குளோபல் ஹியூமன் சொசைட்டி, இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல. இவங்க வந்து யங்கஸ்ட் எவர் ரெசிபியன்ட்டு இந்த அவார்டு வந்து. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏஷியன் இந்த குளோபல் ஆனர் வந்து ரிசீவ் பண்ணுறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த குளோபல் ஹியூமன் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கோல் பிரட்டிக் ராய், ஓகேங்களா. இவங்க வந்து இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் கெடஸ் கேவல் அவார்டு அப்படின்றத ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் காலேஜில். எந்த அக்கேஷன்லனா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஸ்டடீஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அக்கேஷனுக்காக. ஓகே. ஸோ அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் காலேஜ்லேருந்து கொடுக்கறது. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி ஸ்டடீஸில் எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்களாம். ஓகேங்களா. அதே மாதிரி இது இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷனையுமே ஹைலைட் பண்ணுது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். ஓகே. ஸோ இதுக்கான வேர்ல்டு கப் ஃபைனல் தான் நடக்குது. எங்கன்னா தோஹா, கட்டாரில். ஓகேங்களா. ஸோ இதோட ஆர்கனைசர் யாருன்னு பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் தான் ஆர்கனைசர். ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5000. இது என்ன சிம்பிள் தெரியல. ஓகே, யூரோ இது. ஓகேங்களா. ஸோ யூரோ 5000 யூரோ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு, செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 4000 யூரோ, தேர்ட் ப்ரைஸ்க்கு 2000 யூரோ, 542. ஓகே. ஸோ டாப் 3 கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் மெயினு. இதில் மெயினாக இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாப் 3 பிளேஸில் யார் இருக்கா அண்ட் இவங்க டோட்டலாக எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் கூட சேர்ந்து பார்த்துக்கோங்க. இன்க்ளூடாக அடிஷ்னலாக ரொம்ப டஃப்பாக கேட்கணும், இன்டெப்த்தானா இவங்க எத்தனை கோல்டு, எத்தனை சில்வர், எத்தனை பிரான்ஸ் வாங்கினாங்கன்னு கூட கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் இவங்க டோட்டலாக இவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க, இதில் யார் இந்த மெடல் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த இதை தாண்டி கோல்டு வாங்கியிருக்காங்களா இந்தியாவிலேருந்து, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சிம்ரன் பிரீத் கார், தென் சுருச்சி சிங். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. ஸோ சில்வர் கூட விட்டுருங்க, மெயினாக கோல்டோட நேம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உமனோட 25 மீட்டர் பிஸ்டலு, 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில். ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1986 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி அனுப்பின பிடிஎஃப் டெலீட் பண்ணிவிட்டு நான் இதையே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் வந்து அந்த ஒரு நியூஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, நம்பர் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதையே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.